எப்பவும் அப்படிதான். தாய் தகப்பமாருக்கு தன் பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறது அவர்களாலே என்ன செய்ய முடியல. அதனால தான் குடும்பங்களில் வளர்ந்த பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பமாருக்குள்ள என்ன வருது. ஆனால் வளர்ந்த பிள்ளைக புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் சாகிறது வரைக்கும், அவங்க உயிரோடு இருக்கிறது வரைக்கும், அந்த தாயின் வயிற்றில் நீ உருவாகி பிறந்ததுண்டானா நீ சாகிறது வரைக்கும் அவருக்கு குழந்தைதான். இல்லையா? ஒரு சிறு குழந்தைதான், ஒரு கை குழந்தைதான். அந்த பாவம் தான் அவங்களிடத்தில் இருக்கும், அந்த உணர்வுகள் தான் அவர்களிடத்தில் இருக்கும். அதனால நீ வளர்ந்து போயிட்ட, நான் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம், என்ன இப்படி எல்லாம் பேசக்கூடாது, என்ன இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுனால நீ சொல்லாதே. ஜஸ்ட் அட்ஜஸ்ட். அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு நீ நடக்கணும். அப்பா அம்மாவுக்கு பிரியமுண்டாக நடக்கணும். அவங்களோட உணர்வுகளில் நான் ஒரு கை குழந்தை தான், இன்னும் சிறு குழந்தை தான் என்கிற உணர்வு உண்டானா அப்பா தண்டிச்சா, அப்பா கண்டிச்சா, அப்பா எச்சரித்தா, அப்பா கடிந்து கொண்டா, அப்பா கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேசினா, அல்லையா, அப்படி எல்லாம் என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட். பிள்ளைகள் என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லையா? ஆமாம். எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லையா? அவருக்கு நம்ம மேல எல்லா கரிசனும் உண்டு. இல்லையா? கரிசனம் உண்டு. ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைகளிடத்தில் எப்படி கரிசனை இருக்கிறதோ அப்படியே தேவனுக்கும் நம்மேலே கரிசனம் உண்டு. அதனால அவர் நடப்பிக்கிற காரியங்கள் நம்ம விரும்பத்தக்கதாக இல்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஒரு தகப்பனை போல் அவர் என்ன செய்கிறார். தகப்பன்மாருக்கு இருக்கிற விசேஷம் என்ன? தகப்பன்மாருக்கும் தாய்மாருக்கு இருக்கிற விசேஷம் என்ன? அதுவும் சொல்லி புரிஞ்சு வைக்கணும். தகப்பன்மாருக்கும் தாய்மாருக்கு இருக்கிற காரியங்கள் என்னவென்று அவர்கள் முன் நினைச்சிட்டாங்க. ஒரு அப்பனுக்கும் அம்மைக்கும் பிள்ளையா இருந்து வளர்ந்து வந்தவங்க இப்போ தங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை அதே பார்வையோடு பார்க்கிறார் என்றும், அவர்கள் நீண்ட வருஷங்கள் 10-25 வருஷங்கள் பூமியில் வாழ்ந்து வளர்ந்து பழகி அநேக காரியங்கள் கற்று புரிந்து அதிலிருந்து தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? பகிர்ந்து கொடுக்குறாங்க.